தமிழ்நாடு மக்களுக்காக உழைக்கிறதுக்கு நம்ம தளபதி அவர்களை வழங்கி இத்தனை ஆண்டு காலம் தளபதியின் ரசிகனாக இருந்து இன்று தளபதியின் தொண்டனாக இருப்பதில் பெருமையுடன் தளபதி அவர்களுக்காக பிரச்சாரம் செய்வதில் பெருமைப்படுகிறேன். மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தோடு என் உரையை தொடங்குகிறேன். அதாவதுங்க, இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இங்க எதிரிலே ஒரு கடை இருக்கு. மக்கள் எல்லாருமே என்னன்னா நம்மளுக்கு பிடிச்ச பொருளை போய் அந்த கடையில போய் என்ன பண்ணுவோம்னா வாங்குவோம். கரெக்டுங்களா? என்ன பண்ணணும், அந்த பொருளை வாங்குறோம். அந்த பொருள் கொடுத்த விலைக்கு கொடுத்த காசுக்கு நல்லா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, நம்ம எல்லாம் கேள்வி கேட்போம். ஏன் அந்த பொருள் நல்லா இல்லைன்னு கேள்வி கேட்போம். ஆனா இத்தனை ஆண்டு கால அரசியல்ல நம்ம திரும்ப திரும்ப இந்த தீய சக்தி திமுகக்கு ஓட்டு போட்டு போட்டு அவங்களும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதைய நம்ம ஓட்டு கேட்டுக்கமா, இதை நம்ம திரும்பி கேட்டுக்கமா, நம்ம எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது வாக்குறுதிகள் திட்டங்கள் நிறையவே கொடுத்திருக்காங்க நம்ம திமுக ஆட்சியில. அப்படி பார்த்துட்டீங்கன்னா, அதாவது அவங்க கொடுத்த வாக்குறுதிகளோட பெயர்களை வச்சு ஒரு தலைவன் மக்களை நேசிக்கிறானா இல்லையாங்கிறத திட்டத்தோட அந்த பெயர்களை வச்சே கண்டுபிடிக்கலாங்க. எப்படி தெரியுங்களா? திமுக அரசோட திட்டங்களோட பெயர்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, கலைஞர் திட்டம், ஸ்டாலின் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின். ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த தமிழ்நாடு என்னங்க திமுக பட்டாவாக போட்டு கொடுத்திருக்குது. திமுக பட்டாவாக போட்டு கொடுத்திருக்குது. இது எங்க தளபதி அவர்கள் திட்டத்தோட பெயர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாய்மாமன் தங்கபாத்திரம் திட்டம், அண்ணன் வீட்டு சீரு. மக்களே, நீங்க எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த திட்டத்தோட பெயர்லயே தெரியுது, எங்கள் தலைவன் கோடிகளை ஆசைப்பட்டு இருக்கும் தலைவன் அல்ல, தன்னை மட்டுமே சிந்திக்கும் தலைவன் அல்ல, கோடிகளை உச்சத்தில் இருக்கும் போது உதவிவிட்டு மக்களுக்காக நாம் வளர்ச்சியுள்ள ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் தலைவர் விஜய். அதை தாண்டிங்க இங்க நீங்க பாத்துட்டீங்கன்னா, இங்க இவங்க சொல்றது எல்லாமே பொய், இவங்க சொல்றது எல்லாமே திருட்டு. இவங்களோட அஜெண்டாவே என்னன்னா திருட்டு திருட்டு திருட்டு. இதுதான் இங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அப்போ இங்க எங்க தலைவர் வந்தா, நம்முடைய தளபதி அவர்கள் வந்தா, இங்க மக்களுக்கு மகளிர்களுக்கு என்னென்ன பண்ணுவாருன்னு ஒரு 10 சூப்பரான உறுதிகளை கொடுத்திருக்காரு. என்னன்னு பாக்கலாங்களா? பாக்கலாங்களா? 10 திட்டம், மகளிர்களுக்கான 10 சிறப்பு திட்டம். மாதம் 2500 ரூபாய் ஒவ்வொரு மகளிர்களுக்கும் கிடைக்கும். மாதம் 2500 ரூபாய். திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம் வழங்கப்படும். திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம், நல்ல தரமான பட்டு சேலை வழங்கப்படும். அதாவது அண்ணன் வீட்டு சீராக உங்களுக்கு வழங்கப்படும். அண்ணன் வீட்டு சீராக புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு தங்க பாத்திரம் வழங்கப்படும். தாய்மாமன் வீட்டு சீராக தங்க பாத்திரம் வழங்கப்படும். இருந்த பகுதிகள் இல்லாத தமிழகம். அதாவதுங்க, இந்த வாக்குறுதிகளே இத்தனை என்று காலம் அரசியல் வரலாற்றை பாக்குறீங்க. யாராவது இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாங்களா? இருந்த பகுதிகளை இல்லாத ஒரு தமிழகம், இருந்த பகுதிகளை இல்லாத ஒரு தமிழகம், மக்களை நேசிக்கும் தலைவராக மட்டும்தான் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வீட்டிற்கு தரப்படும். 6 சிலிண்டர்கள்.
ஏங்க இந்த திமுக அரசு என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றிய அரசு தான் காரணம், ஒன்றிய அரசு தான் காரணம்னு சொல்லுது. சிலிண்டருக்கு அதிக டாக்ஸ் போடுறது யார் தெரியுமாங்க? இந்த திமுக அரசு. 55% டாக்ஸ் இங்கதான் போடுறாங்க. இன்னும் இந்த அரசு இங்க இருக்க மக்கள் எல்லாம் முட்டாளே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தக்க பதிலடிகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அளிப்போம். தமிழகம் முழுவதும் இலவச பேருந்து, அஞ்சலை அம்மா விரைவு நீதிமன்றம், சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் நிதி, 1 முதல் 12 வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும். ரேஷன் கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் இலவச நாப்கின்கள் வழங்கப்படும். இதெல்லாம் இருக்கு, ஆனா சரியா யாருக்கும் போகாம இருக்கு. நம் தளபதி அவர்கள் ஆட்சி அமைந்தவுடன் இதெல்லாம் சரியாக வரும். இதே தற்போது கூட்டங்க, இதே சின்ன பசங்க கூட்டங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் 50 ஆண்டு கால அரசியல் வாக்கியோ கேள்விக்குரிய மாற்றப்படுகிற மட்டும் பொறுத்திருக்காங்க. இத பார்க்கதா போறீங்க, இது நடக்கதா போகுது, இது நடக்கதா போகுது. அதே மாதிரி இங்க நீங்க பார்க்கலாம், இளைஞர்கள் நம் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இளைஞர்கள் எல்லாம் எப்படி மாறி இருக்காங்கன்னா, அரசியல் என்னன்னு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதினா என்னன்னு யாருக்காச்சும் தெரியுங்களா? இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு இதுக்கு முன்னாடி தளபதி அவர்கள் அரசியலுக்கு வரக்கு முன்னாடி செக்யூலரிசம், மதச்சார்பின்மை, இதெல்லாம் ஒவ்வொன்றா என்னன்னு தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாம் மாறிட்டு இருக்காங்க. இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி தளபதின்னு சொல்லி எல்லாருமே பின்னாடி வரமே, என்னங்க உங்க தளபதி பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நேற்று மக்களுக்காக சேவை செய்யல, கடைசி 25 வருஷமா நான் கேட்கிறேங்க, தளபதி மக்களுக்காக என்ன பண்ணாரு கேட்கிறீங்களே. தமிழ்நாட்டுல நடந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு தாய்மாதனாக தமிழ்நாடு மக்களோட எல்லா பிரச்சனைக்கும் எங்க அண்ணன் இருக்காருங்க, எங்க அண்ணன் இருக்காரு. அதாவது இத்தனை நாள் நீங்க தூங்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லணும். அதாவது நிறைய பேர் சொல்றவங்களை எல்லாம் சொல்ற தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இங்க நம்முடைய கொங்கு மண்டலத்தின் போர்படை தளபதியின் தளபதியாக விளங்கி கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் சம்பத்குமார் அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நேற்று நலத்திட்ட உதவிகள் கொடுக்கலீங்க. எங்க அண்ணன் சம்பத்குமார் அவர்கள் தளபதியின் பெயரில் 25 வருட காலமாக இங்க எத்தனையோ நலத்திட்டத்தை கொடுத்துட்டா இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இங்க நீங்க கணபதி கிட்ட போய் பார்த்தாச்சுன்னா எவ்ரி மார்னிங் காலையில எடுத்துட்டீங்கன்னா விலையில்லா விருதம் கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கும் மேல நடந்துட்டு இருக்கு. விலையில்லா விருதம். அப்போ இந்த தீயசக்தி திமுக அரசு என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, இன்னும் இந்த மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து ஓட்டுக்கு காசை கொடுத்து ஆட்சிக்கு வந்து நினைச்சிட்டு இருக்கு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. ஏன்னா மக்கள் எல்லாரும் என்னன்னா தெளிவாயிட்டாங்க. தெளிவாயிட்டாங்க. நீங்க எதை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், சேலை கொடுக்குறீங்களா கொடுங்க, பாத்திரம் கொடுக்குறீங்களா கொடுங்க, 5000 கொடுக்குறீங்களா கொடுங்க, என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம் வாங்கி வச்சுக்குவோம். ஆனா ஓட்டு நம்ம தளபதி அவர்கள ஸ்டைல்ல சொல்ற மாதிரி சொல்லணும்னா, இந்த சட்டமன்ற தேர்தல்ல 2 பேருக்கு போட்டியே. ஒண்ணு இன்னொரு இன்னொரு விஷயம் என்னங்க, அதான்
தளபதி தளபதின்னு சொல்லி இத்தனை யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட வராங்களே, இத்தனை மக்கள் எல்லாம் சாரசாரையா திரண்டு வராங்களேன்னு நினைப்பீங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, தளபதி இட்ஸ் நாட் a word. தளபதி இட்ஸ் நாட் a word. It's an emotion of every single people in Tamil Nadu. It's an emotion of every single people in Tamil Nadu. இந்த மக்கள் 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும்